பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. தூர்வார பணி ஏன் செய்யலைன்னா, வெள்ளம் வரும்போது எல்லாம் நீட்டாக தூராயிரும், ஒரே அடி அடிச்சுட்டு போயிடும். அப்போ திரும்ப க்ளீன் ஆயிரும். அந்த அடிப்படையில் வந்து செய்வாங்க. பல பேர் பேசிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அது எப்படி இந்த விமர்சனம்? எங்க வெள்ளம் வரைச்ச மக்களையும் சேர்த்து அழிட்டு போட்டுக்கிறாங்களா? அதான் ஒரே ஐடியா. அதான் அர்த்தம். அப்போ மக்களையும் சேர்த்து அழிட்டு போட்டு அதான் அரசாங்கத்தோட கடமையா? அதன் அடிப்படையில் தான் இவ்வளோ அலட்சிய போக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அடிப்படையில் இயற்கை சுத்தம் செய்யறதுக்கு இவங்க எதுக்கு ஆட்சியில் இருக்காங்க? மத்திய அரசு தரலாம் வாங்கி போன ரவுண்டு சொன்ன மாதிரி ஏங்க தூர் வாரத்துக்குலாம் மத்திய அரசு தருமா? போன ரவுண்டு அதே தான் சொன்னாங்க. மழை போது மத்திய நிதி கொடுக்கல. அதுக்கு எப்போ வரல? ஒரு நிமிஷம். இதே குழு இதே கனிமொழி அவர்கள் திருநெல்வேலியில் நிகழ்வு நடந்த போது திருமதி மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் உடனே வந்தாங்க, கேட்டுக்கொண்டத பேரில் நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ எங்கே மத்திய அரசு தூங்கிடுச்சா? இல்லை திருமதி பிரியா அவர்கள் சென்னை மேயர் இன்ஸ்பெக்ஷன் வராங்களா? ஜூனல் வயசாக வந்தாங்களா? இதெல்லாம் எப்போ நடக்கணும்? ஆகஸ்ட் ஆரம்பத்தில் தான் நடக்கணும். இல்லை போன ரவுண்டு இந்த குற்றச்சாட்டு வந்துச்சு. குளங்களை குறிப்பாக தூத்துக்குடி போன்ற குளங்குட்டையெல்லாம் உடஞ்சி போணுச்சு. அந்த பணிகள் கூட இப்போ வரைக்கும் நடக்கலையா? எப்படிங்க கரவுடையதுக்கு காரணம் என்னங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் இப்போ கூட உங்கள் ஆஃபீஸ் வாசலில் பார்த்தேன், தண்ணி நிற்குது. என்ன அவ்வளோ மழை பெஞ்சிருச்சா? அப்போ வடிகால் வாரியம் போட்டாங்கல்ல, என்ன போட்டாங்க? 5000 கோடி. 5000 கோடி எங்கே செலவாச்சா? திருப்பி உயர்நீதிமன்றங்களாகட்டும், உச்சநீதிமன்றம் எல்லா நீதிமன்றங்களும் கரையோர ஆற்றுப்படைக்கு மக்களை உடனே நீங்கள் மற்ற இடத்துக்கு மாற்றணும் ஒவ்வொரு தடவையும் சொல்லுது. இன்னைய வரைக்கும் இன்னும் மாற்றலையே. அப்போ இன்னும் 10 நாளில் ஒரு வாரத்தில் இப்போயே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது விட்டு இன்னும் மழை ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்போ திருப்பி என்ன கதி? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், இந்த மழைக்காலம் தொடங்கிடுச்சு. தமிழக அரசு வந்து முன்னெச்சரிக்கையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இன்னைக்கு காலையில் என்னமோ ஒரு களப்பணி செய்கிறங்கிற மாதிரி கண்ட்ரோல் ரூமில் இருந்துட்டு பார்த்தாரு. தீவிரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க ஏற்கனவே வந்து மழைநீர் வடிகால் தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த முறை வெள்ளத்தில் தப்பிக்குமா தமிழ்நாடு? அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமயோஜிதமாக பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடி ரொம்ப அலர்ட்டாக ஃபஸ்ட்டு சேனல் நினைக்கிறேன், நீங்கள் தான் இதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. வெல்கம் சைன். இது மக்களை வந்து ஒவ்வொரு வருஷமும் 2 மாதம் தானே பரவாயில்ல அப்படி மக்கள் கடந்து போய் இந்த சமயத்தில் ஒப்பாரி வைக்கிறாங்க, அப்புறம் மறந்து போய்ட்றாங்க. இதை வந்து வச்சுக்கிட்டு மக்கள் வந்து செய்கிறத இந்த நடவடிக்கையை வச்சுக்கிட்டு ஆளும் கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அரசு வந்து மெத்தனை போக்கை காட்டி அப்படியே ரிப்பீட் த சேம்ங்கிறது பழச ட்ரம் அடிக்கிறாங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கணும். மக்கள் வந்து உஷாராக இருக்கணும். சரி, இந்த வருஷம் வந்து 2015 முடிஞ்சு 2015 ஆனால் 2 மாதம் தானே, காரை கொண்டு போய் அங்கே நிறுத்திடுவோம், இதை நிறுத்திடுவோம், அப்படியே அலட்சிய போக்கா இல்லை இந்த கவர்மெண்ட்டை நம்பி விடக்கூடாதா? அலட்சிய போக்குங்கிறது இல்லை. அலட்சிய போக்கு யார்? அரசாங்கத்தினுடைய அலட்சிய போக்கை கண்டு தான் அவங்க காரை கொண்டு போய் பத்திரமா இங்கே வைக்கிறாங்க. எங்கேயோ அதுதான் நம்ம சொல்கிறோம். இல்லை, அது அவங்க மேலே நம்பிக்கை இல்லாது. அலட்சிய போக்குன்னா நம்பிக்கை எப்படி இருக்க முடியும்? நம்பிக்கை என்பது வேறு, நம்பிக்கை வந்து செய்வாங்கிறது ஒன்று, நம்பிக்கை வச்சு கூட அலட்சியப்படுத்துகிறாங்கங்கிற வருத்தம் ஒன்று, 2 இருக்குது. அதனால் இப்போ வந்து பேரிடர் மேலாண்மை எப்படி கையாள போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் அப்படி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் சொல்லுவாங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் அடையார் ரிவர், கூவம் ரிவர் எல்லாத்தையும் ஆறுகள்லாம் சுத்தப்படுத்திட்டோம், சேரெல்லாம் அள்ளிட்டோம், தூர்வாரிட்டோம் அப்படியெல்லாம் பெரிய பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நியூஸ்லேயும் ஒரு அமைச்சர் போய் பார்க்குறதா அப்படியெல்லாம் ஃபோட்டோ ஷூட் வருமா? இன்னைக்கு வந்ததா? இந்த காலம் வந்ததா? நான் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது. மழை பெஞ்சு வெள்ளத்துக்கு அப்புறம் வருவாங்களோ? வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலைங்க. இல்லை, இன்றைக்கி நான் அடையார் பகுதியில் தான் இருக்கேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் 500 மீட்டர் வச்சுக்கோங்களேன், 500 மீட்டர் கூட 300 மீட்டர் தூரத்தில் தான் பக்கிங்ஹாம் கெனால் இருக்குது. போன தடவை இந்த பக்கிங்ஹாம் கெனாலில் தான் கொண்டு போய் தண்ணியை விட்டாங்க. இப்போ வெள்ளம் அடிக்கணும் துறைப்பாக்கம் சைட்லலாம். அதே மாதிரி 2015 வந்த வெள்ளம் போது பக்கிங்ஹாம் கெனால் எங்கே ஆரம்பிக்குது? இந்த இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதை ஆரம்பிக்கிறத இன்னிய வரைக்கும் உங்களுக்கு வேணால் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன். ஒரு தூர்வாரம் பாடம் ஒன்றுமே நடக்கலை, குப்பை சத்தியமாக தான் இருக்குது. ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் இதே தென்பண்ணையை
மாவட்டத்தில் வந்து தென்மனை வந்து சில மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சி போன்ற இடத்துலலாம் பெரம்பலூர்லாம் அதிக அளவில் திறந்து விட்டாங்க. உளுந்தூர்பேட்டை பக்கம்லாம் வெள்ளம் பாஞ்சு மக்கள் அவதிக்கு உள்ளானது இப்போ கடந்த கால நிகழ்வு. அப்படி இருக்கிறச்ச எந்த நதிகளையாவது சுத்தம் படுத்தினதோ சேர் எடுத்ததாவோ ஆழப்படுத்தினதோ எந்த இடத்துலையும் நான் பார்க்கல. இன்னி வரைக்கும் தான் நிறுத்தினேன். எங்கள் இது முதல் மீது பக்கிங்ஹாம் கனால் எல்லா கொள்ளளவையும் கொள்ளும். அதுதான் முக்கியமான வடிகால். அந்த வடிகால் இன்னைக்கு நிலைமை என்னங்கிற ஒரு ஃபோட்டோ ஷாட் எடுத்து பாருங்கள், வந்து பாருங்கள். அதை க்ளீன் பண்ணல. இந்த பக்கம் அடையார் இருக்குது. அடையாருடைய 2 பக்கத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கிங்ஹாம் கனால், இந்த பக்கம் அடையார் ரிவர். அடையாரில் வந்து கொண்டு வந்து செம்பரவாக்க தண்ணி சேருது. இன்றைக்கி அடையாரை வந்து சேர் எடுத்து தூர்வாரின பணிகள் நடந்ததா நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பார்த்தீங்களா? நான் அந்த பகுதியில் இருக்க நான் பார்க்கவே இல்லை. இன்னொன்று 2 விஷயம் பேசுகிறாங்க. என்னென்னா, அந்த தூர்வார் பணி ஏன் செய்யலைன்னா, வெள்ளம் வரும்போது எல்லாம் நீட்டாக தூராயிரும், ஒரே அடியாக அடிச்சுட்டு போயிடும், அப்போ திரும்ப க்ளீன் ஆயிரும். அந்த அடிப்படையில் வந்து செய்வாங்க. பல பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அப்படி ஒரு விமர்சனத்தையே வைக்கிறாங்க. அது எப்படி இந்த விமர்சனம்? ஏங்க வெள்ளம் வரைச்ச மக்களையும் சேர்த்து அள்ளிட்டு போட்டுக்கிறாங்களா? அதான் ஒரே ஐடியா. அதான் அர்த்தம். அப்போ மக்களையும் சேர்த்து அள்ளிட்டு போட்டு அதான் அரசாங்கத்தோட கடமையா? இல்லை, அவங்க சொல்கிறது வந்து இந்த தூர்வாருது, இந்த குப்பை அது இதெல்லாம் வெள்ளம் வந்துச்சுன்னா அப்படியே டோட்டலாக பேர் அப்புறம் நீட்டாயிரும். அதாவது இயற்கை தான் சுத்தம் செய்யும். அதன் அடிப்படையில் தான் இவ்வளோ அலட்சிய போக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அடிப்படையில் இயற்கை சுத்தம் செய்கிறது இவங்க எதுக்கு ஆட்சியில் இருக்காங்க? அதுக்கான நிதிகள் ஒதுக்கப்படுவது எதற்கு? அதெல்லாம் எங்கே போகுது? அப்போ அந்த நிதிகளில் ஒதுக்கீடு செய்து அதில் ஊழல் நடக்குதா? மத்திய அரசு தரலாம். போன ரவுண்டு சொன்ன மாதிரி தான். ஏங்க தூர்வாரத்துக்குலாம் மத்திய அரசு தருமா? போன ரவுண்டு அதே தான் சொன்னாங்க. மழை போது மத்திய அரசு நிதி கொடுக்கல. அதுக்கு எப்போ வரல? ஒரு நிமிஷம். உடனே வந்து மத்திய அரசுலேருந்து குழு வந்து பார்த்தது. இந்த குழு வந்து பார்த்ததை இப்போ கரூரில் குழு வந்து பார்த்ததை குத்தம் சொன்னாங்க. பேரிடர் நிதி அதை குத்தம் சொன்னாங்க. இது மத்திய அரசுலேருந்து குழுக்கள் வந்தது, பாராளுமன்ற உறுப்பினர் வந்தது குத்தம் சொன்னாங்க. அப்போ இதே குழு, இதே கனிமொழி அவர்கள் திருநெல்வேலியில் நிகழ்வு நடந்த போது அபரீத மழையினால் உடனே சொல்லி மத்திய அரசினுடைய நிதி அமைச்சர் திருமதி மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் உடனே வந்தாங்க. கேட்டுக்கொண்டத பேரில் நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ எங்கே மத்திய அரசு தூங்கிடுச்சா? தூங்கல. உடனே வந்தாங்கல்ல. வந்து 2-3 நாளில் கொண்டு போய் வந்து மத்திய அரசு குழு வந்தது, அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இவ்வளவு பயிர் காப்பீடு, இந்த காலத்துக்கான பயிர் காப்பீடுக்கான அட்டைகளை வந்து தமிழக அரசு அவங்களோட வேளாண்மை அதிகாரிகளை வச்சு சரிப்படுத்திச்சா? இன்றைக்கி போய் கேளுங்க, டெல்டா மாவட்டத்தில் எத்தனை விவசாயிகளுடைய கார்டு ரத்து பண்ணியிருக்காங்க. ஏன் ரத்து பண்ணுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காது. ஆமாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பயிர் காப்பீடு கொடுக்குறாங்கல்ல, இந்த மழைக்கெல்லாம் அந்த கார்டுகள் கொடுக்குறாங்களே, அதில் போலியோன்னு சொல்லி 20,000 மேலே அந்த மாதிரி ஒரு கணக்கு அளவில் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ உண்மையான விவசாயிகள் எப்படி பலன் அடைவாங்க? பயிர் காப்பீடு பருவ காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தயார் நிலையில் இருக்கணும்ல. அவங்க இருக்கிறதுக்கு இவங்க இடம் கொடுக்குறது இல்லை. இதுக்கு என்ன பதில்? அதையும் தாண்டி அந்த வடிகால் வாரியங்கள் டெல்டா பகுதியில் இன்றைக்கி வடிகால் போகிறதுக்கு சீரமைச்சிருக்காங்களா கேளுங்க. பயிர்களை காப்பாற்றுறதுக்கு கெனால்லாம் அங்கே இருக்கிற சின்ன சின்ன கனால்கள் இருக்கு இல்லையா, கால்வாய்கள், அதெல்லாம் பராமரிக்கப்பட்டிருக்கா? குளங்கள், முக்கியமாக ஏரிகள் குளங்கள் இருக்கிற பகுதியெல்லாம் என்ன பண்ண, ஏரிகளில் வாழறது காஞ்சிபுரம், வேலூர் இந்த மாவட்டங்களில் ஃபுல்லாக ஏரிங்க. திருவண்ணாமலையெல்லாம் இல்லை, போன ரவுண்டு இந்த குற்றச்சாட்டு வந்துச்சு. குளங்களை குறிப்பாக தூத்துக்குடி போன்றவர்கள் குளங்குட்டையெல்லாம் உடஞ்சி போணுச்சு. அந்த பணிகள் கூட இப்போ வரைக்கும் நடக்கலையா? ஏன்னா எப்படிங்க கரை உடையறதுக்கு காரணம் என்னங்க? கரை உடையறதுக்கு காரணம் தூர் எடுக்கலைனாக்க தண்ணி மேலே வேற வேற இந்த குப்பை சத்தை அடைக்கிறதுனால இது ஃபில்டர் இருக்கு இல்லையா, அது ஃபில்டர் பண்ணி வெளியில் போக மாட்டேங்குது. அதனால் கரை வந்து வெயிட்டு தாங்காமல் உடஞ்சி போயிடுது. அப்போ தூர் வாடுறது, குப்பை சத்தைகிறது, பராமரிக்கிறது முக்கியமான விஷயம். இந்த பராமரிப்பு நவம்பர் மாதத்தில் அக்டோபர் 20 தேதிக்கெல்லாம் இங்கே பருவமழை தொடங்கிடும். இல்லை 10 நாள் முன்னாடி தொடங்கலாம், பின்னாடி தொடங்கலாம். அதனால் இந்த காலகட்டம்னாக்கா ஆகஸ்ட் ஜூன்லேருந்து ஆரம்பிக்கணும். ஜூனில் கூட உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை வருது. அப்படி இருக்கும்போது ஜூன்லேருந்து ஆரம்பித்து இதை பராமரிப்புலாம் செஞ்சுருந்தானாக்க அது வராது இல்லையா? இன்னி வரைக்கும் நடக்கலை. இனிமேல் அவங்க கை வச்சு என்ன நடக்கும் போது இது எப்படி? அதே மாதிரி ரோடுகளை தோன்றது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் இப்போ கூட உங்கள் ஆஃபீஸ் வாசலில் பார்த்தேன், தண்ணி நிற்குது. என்ன அவ்வளோ மழை பெஞ்சிருச்சா? அப்போ வடிகால் வாரியம் போட்டாங்கல்ல, என்ன போட்டாங்க? 5000 கோடி. 5000 கோடி எங்கே செலவாச்சு? 5000 கோடி செலவாயிருந்தானாக்க போன தடவை டி நகரில் மழை நின்றதுக்கு தண்ணி நிற்கிறதுக்கு அமைப்பு சரியில்லை, அதாவது ஸ்மார்ட் சிட்டி பண்ணதுனால நிற்குது, அவங்க சரியாக பண்ணலை அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க சரியாக பண்ணலைங்கிறத நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆய்வு பார்த்து அதற்கு சரியான ஒரு தீர்வு கண்டிருக்கணும்ல. அப்போ அவங்க கவர்மெண்ட் பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க, பொறியாளர்கள் அவங்க என்ன பண்ணாங்க பார்க்குறதுக்கு? பார்க்கல. அப்போ எதிர்கொள்கிறதுக்கு
இப்போ கோட்டுப்புறம் போங்க, அடையார் ரிவர் வருது, அது நிலைமையை போய் பாருங்கள். கொஞ்சம் நான் முகத்துவாரத்துலேயே இருக்கேன், எங்கள் வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் அடையார் ரிவர் இருக்குது. அங்கே போய் பாருங்கள், அங்கே கரையோர மக்கள் இருக்காங்க. அவங்கள இப்பயே தயார்படுத்தணுமா இல்லையா? திருப்பி உயர்நீதிமன்றங்களாகட்டும், உச்சநீதிமன்றம் எல்லா நீதிமன்றங்களும் கரையோர ஆற்றுப்படுக்கை மக்களை உடனே நீங்கள் மற்ற இடத்துக்கு மாற்றணும் ஒவ்வொரு தடவையும் சொல்லுது. இன்னைய வரைக்கும் இன்னும் மாற்றலையே. போன வருஷம் நடந்த போதும் அவங்களெல்லாம் மாற்று இடம் கொடுக்க போகிறோம். அடையாரில் காந்தி நகர் ஒரு இடம் இருக்குது, கஸ்தூரிபாய் நகர் இருக்குது. கஸ்தூரிபாய் நகர் மலர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. அதேமாதிரி காந்தி நகர் கேன்சர் இன்ஸ்டியூட் பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கிற ஆற்றுப்படுக்கையில் இருக்கிற மக்களை இன்னி வரைக்கும் மாற்றலையே, அங்கே தானே இருக்காங்க. அப்போ இன்னும் 10 நாளில் ஒரு வாரத்தில் இப்போயே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது விட்டு. இன்னும் மழை ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்போ திருப்பி என்ன கதி? அப்போ என்ன நடவடிக்கை நிர்வாகம்? ஒவ்வொரு தடவை வழக்கு தொடருவாங்க, இவங்க போய் சொல்லுவாங்க மாற்று இடம் பார்த்துட்டோம், நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மாற்றலை இவ்வளோ நாள்? சும்மா தானே இருக்காங்க. அதையும் தாண்டி துப்புரவு பணியாளர்கள் அவங்களும் நீங்கள் சரியாக கவனிக்கலை. அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அதனால் சென்னை ஆகட்டும், மற்ற மாவட்டங்களாகட்டும், இருக்க தலைநகர்களாகட்டும், எல்லா பகுதிகளிலும் அவங்க போராட்டத்தில் இருக்கறனால குப்பைகள் சரியாக இது பண்ணாத இந்த மழை வடிகால் நீர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அடைஞ்சிருக்கு. அந்த ஸ்ட்ரிட்டை கழட்டி பம்பை போட்டு சக் பண்ணலேன்னு இது வரைக்கும் ஆரம்பிச்சிருச்சே மழை. இதெல்லாம் நிர்வாக சீர்கேடு இல்லையா? இதை ஒவ்வொரு ஜூனல் ஆஃபீஸரும் இருக்காங்க, வந்து பார்த்தாங்களா? ஒவ்வொரு ரூடாக வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்தாங்களா? இல்லை திருமதி பிரியா அவர்கள் சென்னை மேயர் இன்ஸ்பெக்ஷன் வராங்களா? ஜூனல் வைஸாக வந்தாங்களா? இதெல்லாம் எப்போ நடக்கணும்? ஆகஸ்ட் ஆரம்பத்துலேயே தான் நடக்கணும். இப்போ காலப்போக்கு எப்படி இருக்கிறனால தட்பவெப்பநிலை வானிலை வந்து நீங்கள் பருவமழைனா சீராக ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ நடக்கிறது இல்லை, ஒரே நாளில் க்ளவுட் பஸ் மாதிரி நடக்குது. மொத்தமாக கொட்டுறது. ஒரு 10 நிமிஷத்தில் 100 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் போயிடுது. அந்த மாதிரி நிலைமையை சமாளிக்கிறதுக்கு அது துறையில் இருக்கிற சில விஞ்ஞானிகளையோ இல்லை அந்த எக்ஸ்பர்ட்ஸையோ கூப்பிட்டு இன்றைக்கி என்ன முடிவு எடுத்து செஞ்சுருக்காங்க. இவர் முன்ன வந்து ஒரு புகழ்பெற்ற அதிகாரி, ஓய்வு பெற்ற திருப்புகழவர், இதில் ரொம்ப ஒரு என்ன கெட்டிக்காரர், அவரை வச்சு ஒரு குழு போட்டீங்க என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அது என்னாச்சு? அது ரிப்போர்ட் எங்கே வந்தது? இல்லை, இவங்க போடுற குழு ஃபுல்லாமே இருக்கும், பல குழு. நான் சொல்ல வரலைங்க, பல குழு. அது நடைமுறைக்கு செயலாக்கப்பட்டதா? பல விதமான யோசனைகளை சொல்லியிருக்காங்க. மக்களை வந்து குடிபெயர்ந்த மற்ற இடத்துக்கு மாற்றணும். ஏன்னா இப்போ ஒரு 5 பேர் இருந்த ஒரு ஃப்ளாட்டில் இடித்து, ஒரு வீட்டில் இருந்த 5 பேர் இருக்கிற வீட்டை இடித்து 50 பேர் இருக்கிற ஃப்ளாட்டாக மாற்றிட்டீங்க. ஆனால் கழிவு நீர் இது பைப் லைன் இருக்கு இல்லையா, அது சேம், அது அப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதே இருக்குது. அது எப்படி கொள்ளளவு தாங்கும்? அந்த அது இந்த சம்மர்லலாம் கோடை காலத்தில் தான் மாற்றிருக்க வேணாமா? சொல்லுங்கள், ஏன் பண்ண? அதெல்லாம் நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லையா? என்ன பண்ணாங்க? இவங்களுக்கு ஒரே ஒரு கேம் தான் நடக்குது அரசை பொறுத்த வரைக்கும். எதிர்கட்சியாக அவங்கள கைது செய்யணும், உள்ளே போடணும், டாஸ்மாக் வியாபாரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும், கவனம் செலுத்தணும், அதான் நடக்குது. ஏன் இவங்க இந்த முன்னெச்சரிக்கையெல்லாம் பண்ணலையே? மக்கள் ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் கேட்ட கேள்விகளை எங்கேயாவது பதில் வந்தால் இல்லை, காணொலி காட்சியாக டிவியில் காட்டினாங்களா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை துணை முதலமைச்சர் போகிறாரு, மேடம் போனாங்க சென்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு காட்டினாங்களா? இல்லை மற்ற மாவட்ட ஆட்சியாளர்கள் நடவடிக்கையில் இறங்கிட்டாங்க? எப்போது முக்கியமாக முடிச்சூர் எடுத்துக்கோங்க, தாம்பரத்தில் அதுங்க அவங்களுக்கு விமோச்சனமே இல்லை, அழுகுறாங்க. ரைட்டாக ஒவ்வொரு தடவையும் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரை தாண்டி போகுதுங்கிறாங்க. ஏங்க அப்ரூவல் கொடுத்தாங்க? இப்போ அப்ரூவல் கொடுத்ததை கேன்சல் பண்ணி டெமாலிஷ் பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல அவங்கள வெளியேற்றதுக்காக இதெல்லாம் விளைநிலம் தாழ்வு பகுதி ஏன் இருக்கீங்க, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், அந்த நிலத்தை என்ன பண்ணாங்க? அங்கே சுற்றுப்பத்தில் கட்டிட்டாங்க, பர்மிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ரேடியல் ரோடு, அங்கே இருக்க மல்டி ஸ்டோரியெல்லாம் கட்டிருக்காங்கல்ல, ஃப்ளாட்ஸ்லாம், அவங்கள நோட்டீஸ் கொடுத்தாங்களா? நீங்கள் காலி பண்ணி இடிக்க போகிறோம், இந்த மழை காலத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, வெக்கையும் கேனலோட சேர மாட்டேங்குது இந்த இடம். போன தடவை பார்த்தீங்கன்னாக்கா வராரு துணை முதலமைச்சர் தான் அவங்க வராங்க. இல்லைங்க, இது கனெக்ட் பண்ணுங்கள், அந்த பக்கிங்ஹாம் கேனால் வந்து துறப்பாக்கத்துக்கு போகிற சைடில் இருக்குது ஓயமாரில், அதை பார்த்தீங்கன்னா குப்பை சத்தையாக இருக்குது. போன தடவை அதனுடைய விளைவு தான் அங்கே வெள்ளம் எகிரிச்சு. இப்போ என்ன நடவடிக்கை? இந்த முறையும் வந்து மிக தீவிர மழை இருக்கும், ஆனால் அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த நடவடிக்கையில் எடுத்தாங்கன்னா போய் சொல்லுங்கள். அதான் மக்கள் நம்ம தான் தயாராகணும், எப்படி சமாளிக்கணும். ரைட்டாக? அது ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்த சூரிய ஒளி காட்சி வந்து சூரிய ஒளி தகடுகளை வச்சா மின்சாரம் தயாரிக்க முடியும். அதை வந்து சம்மரில் செயலாக்கம் பண்ணாங்களா? செய்ய வேண்டிய தமிழக அரசு கடமை. மத்திய அரசு அதுக்கு நோ. ஏன்னா இவங்க 300 யூனிட் அதில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதில் வருமானம் போய்டும், அதில் ஊழல் நடத்த முடியாது, அது நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி வடிகால் வாரியத்துக்கு சதுப்பு நில காடுகள் சின்ன சின்ன காடுகளாக ஏற்படுத்த சொல்லி மத்திய அரசு கொடுத்துருக்கு. அது மத்திய அரசு திட்டம்.
சின்ன சின்ன காடுகளை வந்து பயிர்களை வளங்க, அப்போ அந்த தண்ணி எகிராது, அது தடுக்கும். மரங்களை சவுக்கு மரங்கள்லாம் பீச் ஓரத்தில் நடுங்க அப்படி ஏதாவது நடந்திருக்கா? மெரினா பீச்சை போய் பார்ப்போம். அடுத்த சவுக்கு ஏதாவது நட்டுருக்காங்களா? பனைமரமும் நட்டா கூட ஆமாம் புயல் காத்துல நட்டுருக்காங்களா? இதே பேரவைத் தலைவர் அப்பா அவர்கள் தான் 1 லட்சம் பனை விதைகள் நான் நடுவோம், நான் என் சார்பாக 50,000 பனை விதைகளும் போறோம் ஆட்சிக்கு. ஏங்க வாய் செவிடாளுங்க, வாயிலேயே வார்த்தைக்கு போடுறாங்க. உண்மையான நிலைமை நடந்ததா? இன்னிய வரைக்கும் ஏதாவது எதிர்கட்சிகளும் கேட்கல, ஆளுங்கட்சியும் சொல்லலை. இது என்ன நிர்வாகம்? அப்போ பொதுமக்களாக நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வசதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, சரி வேற ஒரு ஃப்ளாட் இருந்தால் மாடி இருக்கா, அங்கே போய் தங்கிடுவோம் பார்க்குறாங்க. சாமானியர் எங்கே போவாங்க சொல்லுங்கள்? ஒவ்வொரு தடவையும் இன்னும் அவங்கள நகர்த்தாமையே இருக்கீங்களே. அவங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ தாவேகா கட்சியில் கூட போலீஸை சொல்லிச்சு, அவங்க கேட்குறாங்கிறாங்க. அவங்க பேரில் பழிய போடுறாங்க. அவங்க மாட்டேன்னு உங்களுக்கு பவர் ஜாஸ்திங்க, வலுக்கட்டாக அவங்கள அப்புறப்படுத்தணுங்க. முன்னாடியே வந்து ஆக்குபை பண்றாங்கன்னு இடிக்கி தருது இல்ல வீடுகளை. ஏங்க ரோடு ஆக்குபை பண்ணுது. ஏங்க பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் உடனே உங்கள் கேமராமேனை கூட்டிகிட்டு போகிறீங்க. இது வந்து மலர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, மெயின் ரோடு. அது உள்ளே பார்த்தீங்கன்னா அருணாச்சலபுரம் ஒன்று போகுது. அந்த முனையில் அந்த நாழியை இடித்து அதை மூடிட்டு அது மேலே பிளாட்ஃபார்மில் கட்டணம் கட்டான். அப்போ அந்த பகுதிக்கு எப்படிங்க தண்ணி வடியும்? இது குறித்து அந்த மக்கள் ஒரு 6 வருஷமாக மனு கொடுக்குறாங்க. அடையார் கார்பரேஷன் ஜூன் நம்ம மண்டலம் 13 அந்த அதிகாரிகள் இன்னைய வரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் மழை நிற்குதுன்னா நம்ம அந்த மக்கள் ஒரு கூக்குரல் கொடுத்தா உடனே வச்சு ட்ரெயின் பண்ணுற அந்த பம்பை வச்சு வண்டியை வச்சுட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு மட்டும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போயிடுவாங்க. அப்போ கூட அதை வந்து ஏன் இவங்க நடவடிக்கை எடுக்கலை? அவங்க அதுக்கு கோர்ட்டுக்கு போகணுமா? கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தால் வேலை பண்ணுவீங்களா? இதுக்கு மண்டலம் 13 பதில் சொல்லுவாங்க. எங்க அடையார் வந்து ரிவர் பக்கத்துலேயே எங்க அது நடக்குது. அப்போ அங்கே ரிவர் ஓவர்ஃப்ளோ ஆச்சு, அந்த பக்கத்தில் பாதிக்கப்படுறாங்க. அதுலேயே கவனம் செலுத்தலை. என்ன கவனம் செலுத்துகிறாங்கன்னு அடையார், பக்கிங்ஹாம் கெனால் இதெல்லாம் நீர்நிலைகள் சுற்றி இருக்கிற இடம். இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த கோட்டூர்புரம், அப்புறம் போரூர் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து முழுகிச்சு, மியாட் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி மியாட் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மழை வந்தால் உடனே இவ்வளோ பேஷண்ட்டில் அட்மிட் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க, இவ்வளோ பண்ணக்கூடாது, அதெல்லாம் நிர்வாக எச்சரிக்கை ஒரு 2-3 மாதத்துக்கு தடை கொடுத்தாங்களா? நீர்நிலை பகுதியில் ஆக்கிரமிப்போடு இருக்கிற மருத்துவமனைகளாகட்டும், வேறு ஆஃபீஸ்களாகட்டும், ஃபேக்ட்ரிகளாகட்டும், இதுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்தாங்களா? உடனே நீங்கள் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லை சொல்லுங்கள். சோகாஸ் கொடுத்துருக்காங்களா? போய் பார்த்தாங்களா? ஆய்வுக்குழு நடத்தினாங்களா? என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை படுத்திருக்கீங்க? நீங்கள் கரையோரத்தில் இருக்கீங்களா, ஏன் இது பண்ணலை? நடந்ததா? இதான் பேரிடர் ஆளுமை இருக்கு இல்லையா, அதில் வர விதிமுறைகள்ங்க. அதில் ஏன் கால்வாயில் இப்போ வேகமாக நடந்துட்டு இருக்க வேலை எங்கே நடக்குது? நீங்கள் காட்டுங்க. நீங்கள் என் கூட வரீங்க பார்க்குறீங்களா? கெனாலோட கட்டியிருக்காங்க. அந்த பக்கிங்ஹாம் கெனாலோட இருக்கிற அங்கே மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது சொல்கிறாங்க. ஆனால் அதனால் எத்தனை மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது? ஒரு தெருவில் இருக்கிற அந்த நிலத்தை ஆக்கிரமிச்ச பிறகு எடுக்க சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியும் அவங்க நடவடிக்கை எடுக்கலையே. அது மேலே எப்படி கட்டுறாங்கன்னா இது என்ன நடவடிக்கை எடுக்கலையே? வாக்கு அரசியல். பட்டா இல்லாத நிலத்தை ஆக்கிரமிப்பு அகற்றுங்கன்னு சொல்லுது. நீர்நிலை தடத்தை வந்து தடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் பாரபட்சம் காட்டாதீங்க, எந்த தாட்சணியும் கிடையாது, ரிமூவ் பண்ணுங்க. ஏன் பண்ணலை? பழைய நிலைமை அப்படியே இருக்கு. மழை பெஞ்சு ஏதாவது விஷயம் ஆனாலும் தமிழக அரசு தான் பொறுப்பு. இயற்கை சீர்த்து வந்தாலும் யாருங்க பொறுப்பு? யார் ஆட்சியில் சொல்றாங்கன்னா மழை வந்து இயற்கை வரணும். ஏங்க ஒரு வருஷத்துல 2 மாதம் 1.5 மாதம் மழை காலம் வருது. இந்த மாநிலம் இல்லை, எல்லா மாநிலங்களும் அந்த கேப்ல இந்த வேலையை செஞ்சாகும். சம்மர்ல முடிஞ்சதுங்க, டிசம்பர் 2 முடிஞ்சிடுங்க. ஜனவரியிலேருந்து இவங்களுக்கு கையில மே கடைசி வரைக்கும் 5 மாதம் கையில் ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த நடவடிக்கைகளை ரோடை தோன்றது இல்லை, கழிவறை சேம்பர் இருக்கு இல்லையா, அதுகளை பதப்படுத்தி வேறு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறது, நல்லா கழிவறையெல்லாம் போகிறதுக்கு அதில் ஏன் கவனம் செலுத்தலை? அதுக்கான கொடுத்த நிதிகள் என்ன ஆகுது? மாநகராட்சியோட பொறுப்புங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கமிட்டி போட்டு ஒவ்வொரு ஜூனிலையும் வந்து மக்களை தொடர்பு கொண்டாங்களா? என்னங்க நாளைக்கு மழை பெய்ய போகுதுங்க, உங்கள் ரோட்டில் என்ன பிரச்சனை இருக்கும், எந்த ரோட்லையாவது இந்த பிளாட்டையாவது சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்களா, குப்பையை கொட்டுறாங்களா, யாருங்க அவங்க, எங்கள்கிட்ட மனு கொடுங்க, உடனே அவங்களை கொடுத்து அப்புறம் சொல்கிறோம், இல்லைனா அந்த நிலத்தை நாங்களே எடுத்துடுறோம், அதை அடுத்து சுத்தப்படுத்துகிறோம். செஞ்சாங்களா? இப்போ நாங்கள் கூப்பிட்றேங்க, எங்கள் வீட்டுக்கு தெருக்குவாங்க. எங்கள் ஏரியாவில் டேக்ஸ் வந்து 30,000 ரூபா சதுரடின்னு போட்டு வாங்குறாங்க சென்னை கார்பரேஷன். ஆனால் எங்கள் தெரு முனையில் ஒரு பிளாட் 2400 ஸ்கொயர் அடி, அது வந்து
முக்கியம் குப்பை கிடங்கு இருக்குமே அதுதான். ஓனர் யார் இது வரைக்கும் 20 தடவை கொடுத்தாங்க, அப்ரோச் பண்ணிட்டோம் சென்னை கார்பரேஷன். ஒரு நடவடிக்கையில் கொட்டுறாங்க டிங்கு மழையில் சொதப்பு. எங்க நாங்கள் 20-30,000 ரூபா கொடுத்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கட்டிட்டு எனக்கான அடிப்படை உரிமை நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, சுகாதார கேடாக இருக்குது. இதை வந்து இந்த கார்பரேஷன் அதிகாரிகள் வந்து பார்த்தாங்களா, மாநகராட்சி அதிகாரிகள். அப்போ நாங்கள் வரி கட்டலைன்னா எங்களை தூக்கி உள்ளே வைக்கிறீங்க, உடனே ரத்து பண்ணுறீங்க, கரண்ட் பில்லை கட் பண்ணுறீங்க, வாட்டர் பில்லை கட் பண்ணுறீங்க. ஆனால் மத்திய அரசு நிதி கொடுக்கணும்னு வேற சொல்லிக்கிறாங்க. அது எங்க மத்திய அரசு இதுக்குமா நிதி கொடுக்கும்? இந்த குப்பையை நான் கேட்குறேன். இந்த நான் தெருவில் சொன்ன ஒரு முன்னுதாரணம், அந்த இடத்த சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு காசு வேணும் மத்திய அரசு. மாநில அரசு வரின்னு ஒன்று இருக்குல்ல, எங்கிட்ட ரோட் டேக்ஸ் வாங்குறீங்களா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாங்குறீங்களா? ரோட் டேக்ஸ் போன மழையில இதே வார்த்தை சொன்னாங்க, மத்திய அரசு வந்து பேரிடர் நிவாரண நிதி தர இல்லட்டா நாங்க செஞ்சோம். அவங்க ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டோட போட்டு காட்டலாங்க. 500 கோடி கொடுத்தோம், அதுக்கப்புறம் மீதி 1200 கோடி கொடுத்தோம். இந்த தடவை நிலுவையிலே கிடையாது, ஃபுல்லாக கொடுத்தோம். அந்த பணத்தை வேற எதுக்கு தான் செலவழிக்க? ஏங்க அவங்க செலவழிக்கல, திருப்பி அனுப்புறாங்கன்னு மத்திய அரசு சொல்லுது. அது ஏன் அப்படி? ஏன்னாக்கா காய்ப்புணர்ச்சி, அது வந்து அடுத்த தேர்தல் வாக்கு அரசியல், அந்த ஆட்சி வந்துடக்கூடாது, நல்ல ஆட்சி பெறுகிறாங்க எண்ணம் உருவாக்கக்கூடாது. மோடி எதிர்ப்பு அரசியல்னு ஒரு கை வச்சுருக்காங்க. திரு நரேந்திர மோடி மோடி அரசியல்னு வச்சுருக்காங்க திரு நரேந்திர மோடி அவர்கள். அது ஒன்று. ரெண்டாவது பாஜக மதவாத கட்சி. இன்னொன்று ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது, பாஜக மத்தியில் இருக்குது. இப்படி சொல்லியே மக்கள் நம்மளை துன்புற வைக்கிறாங்க. அதே கர்நாடகாவில் பாருங்கள், ஒன்று மத்திய அரசுக்கு ஆளுங்கட்சி தான் மாற்றி மாற்றி வருது, அங்கே மாநிலம் முன்னேறி போயிட்டே இருக்குது. இங்கே நீங்கள் செய்யணும், செய்ய விடணும், செய்ய விடலையே. அப்போ மாநில அரசு மத்திய அரசு நீர் போக்குவரத்து இருக்குது, அது இப்போ பக்கிமா கிளீன் பண்ணுறது பெரிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இல்லை எங்களுது கண்ட்ரோலில் இருக்குது, மாநிலம் எப்படி உள்ள நுழைவீங்க, எப்படி உள்ள நுழைவீங்க கேள்வி கேட்குறாங்க. சிபிஐ நடக்கூடாதுங்கிறாங்க. அந்த மாதிரி இதுதான் நடக்குதே தவிர அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை ஒன்றும் கவனிக்கலைங்க. இது 5வது வருஷங்க, 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் இன்னும் எலெக்ஷன் வருது இல்லை, அப்போயாவது மக்கள் கண்ணை திறக்கணுங்க. டி நகர் போன தடவை என்னாச்சு கேட்டதுக்கு, ஸ்மார்ட் சிட்டி அமைப்பு சரியில்லை, அதனால் எகிருது, நாங்கள் செலவு பண்ணி கூட அப்படி இப்படி ப்ளேம் கேம். ஒருத்தர் குத்தம் சொல்லியே அவங்கள பழியை போட்டு போகிறாங்க, கடந்து போகிறாங்க. இந்த தடவை நிச்சயமாக சொல்கிறோம், போன தடவையோட இந்த தடவை பாதிப்பு. ஏன்னா சென்னை இந்திய வானிலை நிலையம் இந்த தடவை வடகிழக்கு பருவமழை ஆவரேஜுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. புயலும் சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பதை விட அதிகமாக இருக்கும், இயல்பான இதை விட அதிகமாக இருக்கும் சொல்லி ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பணி முடிச்சுட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் தயாரானீங்களா? பணியை தொடங்கியிருக்கணும்ல, தயாரானீங்களா? இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க மழை. உதயநிதி வந்து இது போட்டு பேசுறாரு, பேரிடர் இன்னைக்கு கூட உட்காந்து பேசி. ஏங்க நான் கூட தான் ஃபோட்டோ ஷூட் போடுவேன். ஃபோட்டோ ஷூட் அது ஓகே, ஃபோட்டோ ஷூட் போடுவேன். கிரவுண்டில் என்ன, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, மக்கள் நாங்கள் பாராட்டணுங்க. கிரவுண்டில் அந்த நேரத்தில் திமுக கையில பிடிக்க முடியாது, பார்க்க முடியாது. ஒரு நிமிஷங்க, மக்கள் நாங்கள் பாராட்டணும். முன்னெச்சரிக்கை நான் பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணுறாங்க அரசு அப்படின்னு நாங்கள் பாராட்டணும். அதை நாங்கள் பாராட்டினதான் எங்கேயாவது பொதுமக்கள்கிட்ட டைரெக்டாக நீங்கள் பத்திரிகையாளர் வந்து கேளுங்க, நீங்கள் வந்து விசாரிங்க. போன மலைக்கு விசாரிச்சா நல்லா பேசுனாங்க, இந்த தடவை கொஞ்சம் விசாரிங்க. இப்போ தயார் நிலையில் இருக்காங்களாம்மா உங்கள் ரோடெல்லாம், எலக்ட்ரிசிட்டி போர்டில் கரெக்டாக கேபிளில் உள்ளே போட்டாங்களா ஷாக் வராமல்? அந்த கண்ணகி நகரில் ஒரு தூய்மை பணியாளர் ஒரு பெண்மணி இறந்த பிறகு தான் அந்த வெள்ளத்தை, அது ஒன்றும் இல்லாத சம்மர் மழை, அதில் தங்கி இறந்துட்டாங்க. அப்படி இருக்கிறச்ச இந்த கோடை மழையில் இப்போ இந்த கேபிளில் எல்லா இடத்துக்கும் உள்ளே போயிருக்காங்க. மின்சாரத்துறை காட்டுமா இந்த த்ரூஅவுட் தமிழ்நாடு எல்லாம் கரெக்ட் டைட் பண்ணிட்டு ரெடியாக இருக்குது நிர்வாகம் காட்டுமா? இதுக்கு ஒரு காணொலி காட்சி நடத்த சொல்லுங்கள். அதிகாரிகளை வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஒவ்வொரு மாவட்டமாக எடுத்து அந்த ஆட்சியர்களை லைனில் வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு ஒவ்வொரு இடமாக காட்ட சொல்லுங்கள், வீடியோ ஜூம் பண்ண சொல்லுங்கள். தயார் நிலையில் இது என்ன நம்ம புதுசாக இருக்குது, அதிகாரிகளே இப்போ காணொலியில் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. பட் சேம் டைம் ஆட்சியாளர்கள் அவங்க பேசக்கூடிய அதிகாரிகள் பேசிட்டு போகிறாங்க. என்னன்னா ஆட்சி எங்களை நீங்கள் நம்பலை, அப்போ நீங்களே கேட்டுக்கங்கன்னு சொல்கிறது சமமாக. எங்கள் ஆட்சியாளர்கள் என்னங்க சொல்லுவாங்க, ஆட்சியாளர்கள் சொல்லுதான், அமைச்சர்கள் இந்த அலுவலர்கள் சொல்லுவாங்க, அதிகாரிகள் சொல்லுவாங்க, மாற்றி சொல்லுவாங்களா? ரைட்டா, மாற்றி சொல்லிட்டா தண்ணியில் காடு, அடுத்தது மாற்றம். புதுசாக இருக்குது, நானே இப்போ தான் பார்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் அதிகாரிகள் விளக்கம் கொடுக்குறது, அதிகாரிகள் விளக்கம் கொடுக்குறது ஐஏஎஸ் ஆஃபீஸரில் என்ன சொல்றது, செய்தி தொடர்பாளராக மாற்றிட்டாங்க. அந்த கட்சி செய்தி தொடர்பாளராக மாறுறாங்க. இவங்க எதிர்க்கணுங்க, இவங்க அசோசியேஷன். நாங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, எங்களுடைய வேலை இல்லை, பிஆர்ஓ இருக்காங்க, தகவல் தொடர்பு, அவங்கள பேச சொல்லுங்கள். அப்படி இல்லையே இவங்க எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு தன்மான பிரச்சனை இல்லை, அது மக்கள் ரீதியில் இன்றைக்கி உச்சநீதிமன்றமே தாக்கிடுச்சு. அவங்களுக்கு என்ன அழுத்தமோ இல்லைங்க, உச்சநீதிமன்றமே உங்களை தானே கண்டனம் பண்ணுது, நீங்கள் எதுக்கு கண்டனம் காட்சி நடத்துறீங்க கேட்குது. அப்போ மக்கள் சந்தேகம் உண்டாக்குறாங்க.
மக்களுக்கு முன்னாடியே சொல்லி 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 பொய்யை சொல்லி மக்களை ரெடி பண்ணுறது, எல்லாம் ரெடியாக இருக்குன்னு. அப்போ பின்காலத்தில் விளைவு வந்த போது இல்லைங்க நாங்கள் மக்களுக்கு அப்பயே சொல்லிட்டோங்க உஷாராகிருன்னு இல்லாத அவங்க பேர் தப்புங்க. இது ஒரு விதமான விஞ்ஞானம், விஞ்ஞான ஊழல், விஞ்ஞானமாக மக்களை சொல்லி தப்பிக்கிறது, விஞ்ஞான விளக்கம் சொல்லி மக்கள் தப்பிக்கிறது, இது ஒரு முறை. அதனால் இன்னைய வரைக்கும் எங்கள் ஏரியாவில் ரெடியாகவே இல்லை. சின்ன மழைக்கே தண்ணி தங்குது. உங்கள் ஏரியா அப்படி தான் இருக்குது, நான் பார்த்தேன். அதனால் மக்களே உஷாராக நம்ம தான் ரெடியாக இருக்கணும், வேறு வழி கிடையாது. இன்னும் 10 நாள் என்ன பண்ண போகிறாங்க? இவங்க நம்பி ஒரு பிரச்சனை இல்லை. என்ன 10 நாள் என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள். உங்கள் திருமணம் இப்படி திரும்பிங்களா, அந்த எவ்வளோ சேரு சகதியாக இருக்குது. அது எப்படி சேரு வருது? குப்பை இல்லாதனால மக்கி போய் தான் சேரு வருது. அப்போ தூய்மை பணியாளருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கல, அவங்க நிரந்தரம் பண்ணல, அவங்க அதிருப்தியில் இருக்காங்க, எப்படிங்க நிர்வாகம் செய்வாங்க? நீங்கள் ஜாக்டோ ஜியோ வேறு போகிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க, எல்லா இடத்துலையும் போராட்டம். மக்கள் வந்து நம்ம வரியை கட்டிட்டு ஒன்றும் கிடைக்கல, மழை காலத்தில் 2 மாதம் தானே சொல்கிறவங்களுக்கெல்லாம் இருக்குது. நிர்வாக சீர்கேடு எப்படி இருக்குங்கிறது தெரிய வரும். நாள் தோறும் இல்லை, இன்றைக்கி 2-3 நாளே இன்றைக்கி அங்கே டெல்டா பகுதி வரைக்கும் கனமழை. இப்படி டெல்டா தானே கடலூர் நம்மலாம் மாட்ட போகிறோம், அடுத்தது இங்கே நகருது. அப்போ பாப்பா நாங்கள் சொன்னது உண்மையாக இல்லையா உங்களுக்கு தெரிய வரும், வெட்ட வடிச்சு வாங்க. நிச்சயமாக தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.